സുഖം തന്നെ. രാധയ്ക്ക് സുഖമില്ലെന്ന് അറിഞ്ഞതും ഞാനും എൻ്റെ മകനുമായിട്ട് ഒന്ന് ആശുപത്രിയിൽ നോക്കിയിട്ട് വന്നു. തിരിച്ച് വന്നതിന് ശേഷം മരിച്ചെന്നറിഞ്ഞതും ആകപ്പാടെ എല്ലാം കൊണ്ടും തകർന്നു. എൻ്റെ 10ാമത് അനിയത്തിയാണ്. വലിയ സ്നേഹവുമായിട്ട് നമ്മളോട് കഴിഞ്ഞുകൂടി. പോയെന്നറിഞ്ഞതും മനസ്സിനെല്ലാം സങ്കടമായി മാറി. വേറെ എന്ത് പറയാൻ. ഞങ്ങൾ കൂടെ പുറത്ത് വരും. അതുപോലെ ഒരു തങ്കച്ചി, ആ തങ്കച്ചി ഒന്ന് എനിക്ക് ഊരിക്ക് വരുമ്പോൾ തുണിമണികളെല്ലാം വാങ്ങിത്തരും. മാസം തോറും പിന്നെ പൈസ തരും. അത് എൻ്റെ ഒരു ബോട്ടിലേക്കും പൈസ തരുന്നത് എനിക്ക്. പറവൊന്ന് ആ രാധ പറഞ്ഞാക്ക് ആനന്ദ് കമ്മലെല്ലാം വാങ്ങിത്തന്നത്. ഊരിക്ക് വരുമ്പോൾ തുണിമണികളൊക്കെ വാങ്ങിത്തരും. അവൾ മരിച്ചതിൽ എനിക്ക് വലിയ സങ്കടം തന്നെ. ദിവസവും ഞാൻ മേടിക്കും. ചേച്ചി നല്ല ചേച്ചിയാണ്. നല്ല സ്വഭാവവും നല്ല ഗുണവും സമാധാനം, എല്ലാവരെക്കാട്ടിലും നല്ല സമാധാനം ഉള്ള ചേച്ചിയാണ്. ചേച്ചി എൻ്റെ മോനെ അവിടെ നല്ല വണ്ണം ആക്കി. ആഹാരങ്ങൾ കൊടുക്കുന്നതും തുണി നനയ്ക്കുന്നതും അവനെ നല്ല രീതിയിൽ നോക്കി. എനിക്ക് എന്നും ഫോൺ ചെയ്യും. ഇപ്പോഴെനിക്ക് ചേച്ചി ഫോൺ വരുമ്പോൾ ആരോ വിളിക്കും പോലെ തോന്നും. எனக்கு ராதாவை பற்றி அவன் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அவங்க இருந்தது வரையும் வரக்கூடியவங்களையும் சரி இருக்கக்கூடியவங்களையும் சரி கவனிக்கையிலையும் சரி அவ்வளோ மாதிரி ஒரு தங்கமான ஆள் இல்லை. நமக்கு அதை நினைவுபடுத்திக்கிட்டே எப்பவும் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் சரி அவன் மனசில் அது அப்படி இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்தாலே நமக்கு அந்த மனசு யாருக்கானாலும் அது மாதிரி இருக்காது. அதே மாதிரி நல்ல தங்கமான அதை ஆண்டவன் நமக்கு கொடுத்து வைக்கல. அதுதான் நம்ம இது அதை இழந்து வாழ்ந்தது நாங்கள் இருக்கு மாமா. மெசேஜில் உள்ள மைண்டு தான் எனக்கு இருக்கு. என்ன செய்ய, மாமி ஒரு ஆள் உங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய குறை. மாமின்னா ஒரு அம்மாவுக்கு சமந்தான். படிக்க காலத்தில் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸு படிக்கிற காலத்தில் எனக்கு வெக்கேஷன் தான் போகிறது அருமனைக்கு தான். அருமனை தான் எனக்கு வெக்கேஷனே. மாமி கஞ்சி காலைல சுடு கஞ்சி வச்சு தர்றது, பயிர் கறி வச்சு தர்றதும், தோட்டில் குளிக்க கொண்டு போய் குளிப்பாட்டுறதும், மஞ்சி வருவல்லாம் அப்படியே அந்தளவு போகிறது. அந்த டைமில் என்ன தெரியும் நமக்கு, ஒரு அம்மை சம்பந்தம் போன ஒரு பிள்ளைய போல நல்லா பார்ப்பாங்க மாமி. அதனால தான் மாமியாக இருந்தாலும் நம்ம என்னைக்கா நான் டெய்லி நினைக்கக்கூடியது தான். அவங்க ஃபோட்டோ வச்சு பார்த்து நான் நினைக்கக்கூடியது தான். அவங்களும் ஒரு தாய்க்கு சமந்தான். அதனால் நமக்கெல்லாம் மறக்க முடியாது மாமியை. எத்தனை நம்ம நினைவு இருக்க காலம் வரைக்கும் மாமியெல்லாம் மறக்க முடியாது. அந்த அளவு சின்ன வயசில் நல்லா பார்த்தாங்க. எனக்கு நிற்கிற வரைக்கும் துவச்சி தந்துருக்காங்க. அங்கே போய் வெக்கேஷன் 10 நாள் 15 நாள் நிற்பேன். அங்கே போத்தியெல்லாம் இருக்க சமயத்தில் அவங்களே கல்யாணங்களே முன்னாடி ஆகும். கல்யாணம் கழிஞ்ச போகிறோம் இல்லை, கல்யாணங்களே முன்னாடி கழிஞ்ச போகிறோம். அவங்க இங்கே இல்லைல்ல, அதுக்கப்புறம் அந்த வெக்கேஷன் போக்கெல்லாம் நின்றுட்டு படித்து முடிச்சு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்னால் வெக்கேஷன்னா எனக்கு அங்கே தான் அருமனை தான் வெக்கேஷன் எங்களுக்கு. அப்போவும் இடம் அந்த மாதிரி இருந்தில்ல, தோட்டம் துறப்பும் காரியங்களும். ஆமாம், அப்படி ஒரு அரி எல்லாம் உண்டு. அப்படி ஒரு பேட்சாக போவோம். உங்களுக்கு தோட்டில் மாமி கூட புறத்தால டவுலையும் போட்டுட்டு போகிறது தான். அது ஒரு காலம். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ என்ன செய்ய, இழந்துட்டோம் மாமி. சரி, மாமியை மாதிரிலாம் ஒரு ஆள் கிடைக்கணும் ரொம்ப கஷ்டம். ஆனால் மாமிக்குள்ள குணம் அவங்க அக்காளுக்கு கிடையாது. ராதா மாமிக்குள்ள குணம் அவங்க அக்காளுக்கு கிடையாது. அது கிடையாது, அது வேறு டைப். ராதா மாமி வேறு டைப், அவங்க வேறு டைப். சரி, எல்லாம் பார்த்துக்கிடுங்க, உடம்பெல்லாம் பார்த்துக்கிடுங்கம்மா. நீங்கள் எழுதுன வாசம் மனசில் அப்படியே இருக்குது. எங்கள் சித்தியாக்கும் எங்களை பார்த்துருக்காங்க, நல்லா பார்த்துருக்குறாங்க. நாங்கன்னா எங்கள் சித்திக்கு ரொம்ப உயிராக்கும். எங்கள் எல்லாரையும் இப்படி தான். நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்கிட்டையுமே ஸ்நேகம் கூடுதலாக்கும் எங்கள் சித்திக்கு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அதனால் ஸ்நேகம் ரொம்ப கூடுதலாகும். அவங்க போனது இன்னும் திடீர்னு போனது, எங்களை விட்டு போனது இன்னும் ரொம்ப கஷ்டம் மாதிரி இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்க முடியல அது எனக்கு. சரி,
என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாம் என்ன மாமாலாம் இருக்காங்க, பெரிய மாமாலாம் இருக்காங்க. திடீர்னு அவங்க தவறிட்டான்னு நாங்கள் போக மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, എൻ്റെ കുഞ്ഞമ്മയെ കുറിച്ച് പറയണമെന്നുണ്ടെങ്കിൽ എൻ്റെ കുഞ്ഞമ്മ ഒന്ന് വലിയ കുടുംബത്തിലുള്ള ഒരാളാണ്. ഏറ്റവും ഇളയ ആളാണ്. കുഞ്ഞമ്മ വലിയ വിദ്യാഭ്യാസമൊന്നുമില്ല. പക്ഷെ കുഞ്ഞമ്മ കല്യാണം കഴിഞ്ഞതിന് ശേഷം കുടുംബത്തിൽ വലിയ സക്സസ് ആയിട്ട് കൊണ്ടുപോയി. കുഞ്ഞമ്മയ്ക്ക് 2 മക്കളാണ്. അവരെയും കല്യാണം കഴിച്ചു കൊടുത്ത് ചെറുമക്കളെല്ലാം കണ്ടു കുഞ്ഞമ്മ. എന്ന് വെച്ച് എനിക്ക് പറയണമെങ്കിൽ ഒത്തിരി ഉണ്ട്. പക്ഷേ ഇനി വേറെ എന്തൊക്കെ പറയാൻ. എൻ്റെ കുഞ്ഞമ്മ എല്ലാവരുടെ അടുത്തും നല്ലൊരു സ്നേഹമായിട്ട്, ആരുടെ അടുത്തും ഒരു വിരോധം കാണിച്ചിട്ടില്ല. എല്ലാവരുമായിട്ട് നല്ല സ്നേഹമായിട്ട് കൊണ്ടുപോകുമായിരുന്നു. ഇത്ര തന്നെ. എനിക്ക് കുഞ്ഞമ്മ വരുമ്പോൾ எங்கள் அம்மாவை போல உள்ள ஒரு ஸ்நேகம் ഉണ്ടായിരുന്നു. எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க, எதுக்கும் கூப்பிட்டு സംസാരിക്കും. അത് കേൾക്കുമ്പോൾ അത് വിചാരിക്കാനുള്ള ഇത് ഇല്ല നമുക്ക്. നമ്മൾ ഏതായാലും കുഞ്ഞമ്മയുടെ അടുത്ത് എല്ലാ കാര്യങ്ങളും പറയാറുണ്ട്. ആഴ്ചയ്ക്ക് ഒരു ദിവസം എന്നും വിളിക്കും. ആഴ്ചയ്ക്ക് ഒരു ദിവസം വിളിച്ച് മക്കളെ എങ്ങനെ ഇരിക്കണം ചോദിക്കും. അങ്ങനെ ഇരിക്കുന്ന കുഞ്ഞമ്മ തവറിയത് നമുക്ക് വളരെ വിഷമമായിപ്പോയി. നമ്മൾ അമ്മയുടെ അടുത്ത സ്ഥാനമാണ് കുഞ്ഞമ്മ നമുക്കുണ്ടായിരുന്നത്. ഇത് നമുക്കില്ല എന്ന് പറയുമ്പോൾ ഇന്നും നമ്മുടെ മനസ്സിൽ ഭയങ്കര വിഷമമുണ്ട്. നമുക്ക് ഒരു കുഞ്ഞമ്മയെ ഉണ്ടായിരുന്നു, അതും ഇല്ലാതായിപ്പോയി. നമ്മളെ കുഞ്ഞമ്മ പറയാൻ പോയ ഒരുപാട് പറയാനുണ്ട്. വർഷം തോറും വരും, എപ്പോൾ വന്നാലും നോക്കിയിരിക്കും കുഞ്ഞമ്മ വരും എന്നുള്ള രീതിയിൽ. വരുമ്പോൾ എന്തെങ്കിലും നമുക്ക് വാങ്ങിച്ചിട്ട് വരാതെ വരുമില്ല. കുഞ്ഞമ്മയെക്കുറിച്ച് പറയാൻ വേറെ ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ട് മനസ്സിൽ, പറ്റൂല നമ്മളെ കൊണ്ട്. രാധചേട്ടത്തി വന്ന് നല്ല സ്നേഹമുള്ള ഒരു ഇത് കൂടെ പറഞ്ഞ ഒരു സഹോദരിമാർ വന്ന് അവർ വന്ന് വേറെ വീട്ടിൽ പോയാൽ അവർ എല്ലാമേ വന്ന് ആഹാരങ്ങൾ കഴിയെന്ന് പറഞ്ഞിട്ട് കൊണ്ട് വച്ച് നല്ല ആഹാരം തരും. തിരിച്ച മുഖത്തോട് അവരുടെ മുഖം ഇപ്പോഴും കണ്ണിൽ അങ്ങനെയേ ഇരിക്കുന്നത്. ഞങ്ങൾ വന്ന് അവിടെ വന്ന് ഒരു 3 ദിവസം ഞങ്ങൾ അവിടെ തങ്ങിയിരുന്നു. ഞങ്ങൾ നല്ല മുറയിൽ നമ്മൾ ഗവനിച്ച് ചേട്ടത്തി മരിച്ചതായിട്ട് ഒരു ഇതേ ഇല്ല. അവർ ഉയരോടെ ഇരിക്കണമാതിരി തന്നെ ഞാൻ വിചാരിക്കുന്നത്. മറക്കാനേ ഒക്കില്ല ചേട്ടത്തിയെ പറ്റി വന്ന് അവർ കാണിച്ച സ്നേഹം. അവർ ഇനി എത്രയോ വർഷം ജീവിക്കാനുള്ളവർ, ഇത്ര പെട്ടെന്ന് വന്ന് ദൈവം വന്ന് അവരെ എടുത്തല്ലോ എന്നുള്ളത് ഭയങ്കര വിഷമമുണ്ട്. ജയന അവരെ നല്ല മുറയിൽ വെച്ച് നോക്കിയിട്ടിരുന്ന് നല്ല മുറയിൽ അവർ ഇരുന്നാൽ ഇനി എവിടെയൊക്കെ പോയിരിക്കായിരുന്നു. ഇതിനൊക്കെ ചിലപ്പോൾ ആലോചിക്കുമ്പോൾ ഭയങ്കര വിഷമം തോന്നും. ഇത് രാധേച്ചി എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. അതേപോലെ രാധേച്ചിക്ക് എന്നെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. പക്ഷെ അവരെ പറ്റി പറയണമെങ്കിൽ നിറയെ പറയാം. അവരെ സമാധാനവും അവരെ പൊറുമയും എല്ലാമേ ഭയങ്കര ആളുകൾക്ക് പെരുമാറുന്ന രീതിയും എൻ്റെ അടുത്ത് മാത്രമല്ല എല്ലായിടത്തും പെരുമാറുന്ന രീതിയും എല്ലാം വലിയ കാര്യമാണ്. ആദ്യം ഓടിപ്പോയി കണ്ടാൽ കെട്ടിപ്പിടിച്ച് ഉമ്മൻ തന്ന് എന്നിട്ടേ എന്തെന്ന് കേൾക്കുള്ളൂ. അതിന് ഞാൻ മിസ് ചെയ്യുന്നു. അവരെ വീട്ടിൽ ഞാൻ 3 വർഷം ഇരുന്ന് എന്നെ ഒരു അനിയത്തിയല്ല, ഒരു മോളെ പോലെ എന്നെ നോക്കി. പോണ ഇടയെല്ലാം എന്നെ കൊണ്ടുപോകും, എല്ലാം ചെയ്യും. അങ്ങനെപ്പെട്ട ചേച്ചിയെ വന്ന് ഞാൻ മിസ് ചെയ്യുന്നു. ഐ ലവ് യു ചേച്ചി, ഐ മിസ് യു ചേച്ചി. ചേച്ചിയുടെ ആത്മശാന്തിയോടെ ഞാൻ ദൈവത്തിനോട് കേൾക്കണം. ചേച്ചിയെ പറ്റി, രാധ ചേച്ചിയെ പറ്റി പറയണമെങ്കിൽ നിറയെ കാര്യം പറയാം. അവരെനിക്ക് ചേച്ചിയില്ല, ചേട്ടത്തി. പക്ഷെ ഞാൻ വന്ന് അവർ വന്നതിൽ നിന്ന് ചേച്ചിന്ന് വിളിച്ച് നല്ല സ്നേഹമുള്ള ചേച്ചി. എല്ലായിടത്തും നല്ല സ്നേഹമായിരിക്കും. സ്നേഹം എന്ന് പറയുമ്പോൾ എന്ന് അവരെ കണ്ട് അത് തൊട്ടുള്ള സ്നേഹം. ആ സ്നേഹം അവസാനം വரைக்கும் അതേ സ്നേഹത്തിലാണ് ഇരുന്നത്. ഒരു ഏറ്റവും ഇറക്കവും ഒന്നും ഇല്ലാതെ അതേ സ്നേഹത്തിലിരുന്ന് ചേച്ചി. ഒരു നല്ല അമ്മതിയുള്ള ചേച്ചി. ഇന്നും പറയാൻ പോയി അവരാരത്തും വഴക്കിട്ടതോ ദേഷ്യപ്പെട്ടതോ ഞാൻ ഇതുവരെയ്ക്കും അറിഞ്ഞില്ല. എൻ്റെ അടുത്തും ഇതുവരെയ്ക്കും അങ്ങനെ ഒരു വാക്ക് അവർ പറഞ്ഞിട്ടില്ല. അത് മാത്രമല്ല ചേച്ചി ഞായറാഴ്ച തോറും ഒരു 3 വർഷത്തിന് മുമ്പ് തൊട്ട് ഞായറാഴ്ച തോറും സൺഡേ തോറും 8 മണിക്ക് വന്ന് ഒരു ഫോൺ കോൾ വരും. അത് ചേച്ചി വന്ന് ഫോൺ വിളിക്കുമ്പോൾ എല്ലാവരെയും കേൾക്കും. അവർ ഒരാളെ കൂടെ വിടില്ല. കുടുംബത്തിലിരിക്കുന്ന എല്ലാവരെയും കേൾക്കും. അത് ഞാൻ മിസ് ചെയ്യുന്നു. പിന്നെ അത് കഴിഞ്ഞ് അവർ വീട്ടിൽ പോയാൽ അവർ ഭക്ഷണം കഴിക്കാതെ വിടുകയില്ല. ഭക്ഷണം കഴിച്ച് തന്നെ അവർ വന്ന് വിടും. അങ്ങനെപ്പെട്ട ഒരു ചേച്ചിയെ ഈ നേരത്തിൽ ഇല്ലാന്നിരിക്കുമ്പോൾ വിഷമമുണ്ട്. മിസ് ചെയ്യുന്നു. ഐ ലവ് യു ചേച്ചി, ഐ മിസ് യു ചേച്ചി. ഞാൻ ചെന്നൈയിൽ 2011 ചെന്നൈയിൽ പോയി. ചെന്നൈയിൽ வந்து 2011 തൊട്ട് 2015 വரைக்கும் അവിടെ നിന്നു. അതുവரைக்கும் എന്നെ വന്ന് സ്വന്തം മോനെ പോലെ നോക്കി.
മാമിയുടെ സ്നേഹം വന്ന് ഒരു അമ്മയെ പോലെയാണ് ഇരുന്നത്. ഞാൻ ഇടുന്ന വസ്ത്രം വരെ അവർ മനസ്സിൽ എനിക്ക്. ഞാൻ ചെന്നൈയിൽ 2015 തൊട്ട് ഇവിടെ നാട്ടിൽ വന്നതിന് ശേഷം മാസത്തിൽ ഒരിക്കൽ ഇവിടേക്ക് ഫോൺ ചെയ്ത് സംസാരിക്കും, നാട്ടിലുള്ള വിശേഷങ്ങളൊക്കെ അറിയാം. പിന്നീട് മാമി മരണത്തിന് ഒരു 10 വർഷം മുമ്പേ എനിക്ക് വിളിച്ചിരുന്നു. വീഡിയോ കോളാണ് ചെയ്തിരുന്നത്. വീഡിയോ കോൾ ചെയ്ത് എൻ്റെ അടുത്ത് എൻ്റെ കുട്ടിയുടെ അടുത്ത് സംസാരിച്ചിരുന്നു. മാമി കഴിഞ്ഞത് എനിക്ക് വിഷമമുണ്ട്.
லயன் கேஆர் ஜெயக்குமார், என்னுடைய அண்ணன், உடன் பிறந்த சகோதரர், எங்கள் அந்நியாருடைய முதலாம் ஆண்டு இன்று நடைபெறுகிறது. அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒரு நல்ல பண்புடையவர்கள். வீட்டுக்கு போனால் எங்களை சாப்பிடாமல் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க. அவ்வளோ உள்ளம் படைச்ச நல்ல இது. அவங்கள மாதிரி அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. வாரத்தில் ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணுவாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்னை ஏதாவது சாப்பிடாமல் வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏதாவது நான் சாப்பிட்டுட்டு தான் வரணும். இன்றைக்கி அவங்க வந்து எங்களை விட்டு போனாலும் அவங்களுடைய நினைவு அவங்க மேலே தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன எங்கள் அண்ணனை தவிக்க விட்டு போயிட்டாங்க. அவங்க இருந்தால் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி அவர் மனவேதனையோட ரொம்ப இதுவாக இருக்கார். அதுக்கு அவங்க பக்கபலமாக இருந்து அவங்க தான் எங்கள் அண்ணனை வழிநடத்தி கொண்டு போகணும். இந்த ஆண்டு அவங்க நினைவோடு தான் எங்கள் விட்டு அவங்க இப்போ போகல. அவங்க எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி காத்து கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அவ்வளோ அழகாக கொண்டு என்ன தான் குடும்பத்தில் என்ன தான் வந்தாலும் வெளியே யாருக்கிட்டேயும் காட்டாமல் தன்னுடைய மனசுக்குள்ளேயே போட்டு அது அப்படியே அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக கொண்டு போவாங்க. என்ன பாதிப்பு? எங்கள் அண்ணனுக்கு தான் பாதிப்பு. எல்லாருக்கும் பாதிப்பு உண்டு. எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்பு. இன்னும் ஒரு 5 வருஷம் கூட இருக்கலாமே, அவரை பார்க்கலாமே, அவர் கூட இருக்கலாமேன்னு ஆண்டவன் கொடுக்கல. ஆண்டவன் அவங்கள கூப்பிட்டுட்டாரு. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் மனதார நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் ஒரு நிமிடமாவது உட்கார்ந்த இடத்துல கொஞ்ச நேரம் அவங்கள கண்ணை மூடின்னு அவங்கள நினச்சிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமாறு மிக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் திரு ஜெயக்குமார் அவர்களின் தம்பி மனைவி உஷா குமாரி பேசுகிறேன். திரு ஜெயக்குமார் அவர்களின் மனைவி ராதா. அவர் எனக்கு உடன்பிறவாத சகோதரி. நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்தாலும் ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க மாதிரி நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அவங்களோட இழப்பு எங்களால் தாங்க முடியாத ஒரு துயரமாயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரத்தில் இறைவன் அவங்கள எடுத்துகிட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் அவங்களும் அவ்வளோ ஒரு குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டு வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம். சேச்சின்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு உயிர். பாசம்னா என்னன்னு உள்ளது அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். பொறுமையாக இருக்கணும் உள்ளதையும் அவங்கக்கிட்டேருந்து தான் கடைபிடிச்சோம். எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது, எல்லோரிடமும் நல்ல முறையில் பழகுவது, எல்லா குணமும் அவங்கக்கிட்ட உண்டு. அவங்கள பார்த்தே நானும் கற்றுக்கிட்டேன் எப்படி பொறுமையாக இருக்கணும் உள்ளதெல்லாம். அவங்களோட இழப்பு எங்களால் தாங்க முடியாத ஒரு இழப்பாயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் அவங்கள கடவுள் கொண்டு போவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள என்னைக்கு நினச்சாலும் மனசு வேதனை அடைஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணி ஆகும்போது இரவு 7 மணி ஆகும்போது ஃபோன் பண்ணுவாங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு எல்லாரையும் விசாரிப்பாங்க.
இன்றைக்கி ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போது அந்த இரவு 7 மணி ஆகும்போது அவங்களோட நினைவு தான் வரும். அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்களேன்னு உள்ள துயரம்தான். எப்போவும் சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எங்களை விட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களால் தாங்கவே முடியல அவங்களோட இழப்பும். கடவுள் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், அதுக்காக நான் പ്രാർത്ഥിக்கிறேன். രാധ ചേച്ചി എനിക്ക് സ്വന്തം ചേച്ചി തന്നെയായിരുന്നു. ചേച്ചി ഇപ്പോഴും നമ്മുടെ കൂടെ ഉണ്ടെന്ന് തന്നെയാണ് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്. ചേച്ചിയുടെ ഓർമ്മകൾ എപ്പോഴും നമ്മുടെ കൂടെ തന്നെയുണ്ട്. ചേച്ചിയുടെ വിയോഗം നമുക്ക് ഉൾക്കൊള്ളാൻ പോലും ഇതുവരെ സാധിച്ചിട്ടില്ല. ചേച്ചിയുടെ ആത്മാവിനെ ശാന്തി കിട്ടണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ചേച്ചിയുടെ ഫസ്റ്റ് നമ്പർ ചേച്ചിയെ പറ്റി പറയണമെങ്കിൽ ഞാൻ കല്യാണം കഴിഞ്ഞ് വന്ന അമ്മയിലിരുന്ന് ചേച്ചി കഴിഞ്ഞ ഒരു കൊല്ലം വരെ എൻ്റെ അടുത്ത് അത്ര സ്നേഹമായിട്ടിരുന്നു. ഞാൻ ആദ്യം ഫസ്റ്റ് ചേച്ചിയുടെ അണ്ണൻ്റെ വീട്ടിൽ തന്നെ ഞാൻ വന്നത്. അപ്പോൾ ചേച്ചിയും ശരി അണ്ണനും ശരി അതിൻ്റെ അമ്മയും ശരി എന്നെ ഒരു അനിയത്തിയെ കൂടെ നോക്കിയിട്ടുണ്ട്. അതേപോലെ അവരെ 2 ചേച്ചിമാർ ചേച്ചിയും പപ്പൻ ചേച്ചിയും അങ്ങനെ തന്നെ അവരും എൻ്റെ അടുത്ത് കൂടുതൽ സ്നേഹമായിട്ട് നിന്ന് വരയ്ക്കും. ഞാനും അവരെ സ്നേഹിച്ച് പിടിക്കുന്നു. ചേച്ചി വന്ന് എവിടെ പോയാലും എന്നെ വിളിക്കാതിരിക്കുകയില്ല. എപ്പോഴും ഫോൺ ചെയ്ത് ചേച്ചി അവിടെ വരണം ഇവിടെ വരണം എന്ന് ചോദിച്ച് എന്നെ നിറയെ സ്ഥലത്ത് ചേച്ചിയുടെ കൂടെ ഞാൻ പോയിട്ടുണ്ട്. ഞങ്ങൾ 2 പേരും ഒരുപാട് യാത്ര ചെയ്തിട്ടുണ്ട്. ചേച്ചി അത്രയ്ക്ക് ഒരു സ്നേഹമുള്ള ചേച്ചിയാണ്. അതുപോലെ എനിക്ക് ശനിയാഴ്ച ആകുമ്പോൾ എനിക്ക് ഫോൺ ചെയ്യും. സപ്പോസ് ഞാൻ എടുത്തില്ലെങ്കിൽ ഉടനെ സജുവിനും അച്ഛനും വിളിച്ച് എന്താ വിജയം നടക്കാത്തത് എന്ന് വിഷമിച്ച് ചോദിക്കും. പിന്നെ ഞാൻ വിളിച്ച പിന്നെ തന്നെ സമാധാനമാകും. അങ്ങനെ എല്ലാ കാര്യവും എൻ്റെ അടുത്ത് പറയും. ഞാനും ചേച്ചിയും അത്ര ഒരു ഇതാണ്. എനിക്കും ചേച്ചിയെ വലിയ ഇഷ്ടമാണ്. പക്ഷേ ലാസ്റ്റ് സമയം ചേച്ചി ഇത്ര പെട്ടെന്ന് പോകുമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചില്ല. ചേച്ചി വയ്യാതായപ്പോൾ എനിക്ക് കൂടെ ഇരുന്ന് നോക്കാനും പറ്റിയില്ല. അപ്പോൾ എനിക്ക് കാലടിപ്പെട്ട് എനിക്ക് ഞാൻ ഇരിക്കായിരുന്നു. അതിൻ്റെ കൂടെ ഇരിക്കാനും പറ്റില്ല. അതെനിക്ക് പ്രശ്നമുണ്ട്. പിന്നെ പിള്ളേരുടെ അടുത്ത് എല്ലാവരുടെ ചേച്ചി നല്ല സ്നേഹമായിട്ടിരിക്കും. ലാസ്റ്റ് എന്നെ ദുബായി പോകുമ്പം എന്നെ ഒരുപാട് കമ്പൽ ചെയ്ത് വിളിച്ചു. പക്ഷേ എനിക്ക് പോകാൻ പറ്റില്ല. അതുപോലെ നാട്ടിൽ പോകാനും എന്നെ വിളിച്ചു. അപ്പോഴും എനിക്ക് പോകാൻ പറ്റില്ല. അപ്പോഴും ഞാൻ പറഞ്ഞു, ചേച്ചി ഞാൻ അടുത്ത പോലെ എങ്ങനെയും ചേച്ചി ഇനി പോകുമ്പോൾ ഞാൻ വരാം ഈ വർഷം പറഞ്ഞു. പക്ഷേ ചേച്ചി എനിക്ക് പറയാതെ പോയി. എനിക്കത് ഭയങ്കര എനിക്ക് ഇന്നും ചേച്ചിയുടെ ഫോണിൽ ചേച്ചിയുടെ ആ നമ്പർ നോക്കുമ്പോൾ ഇന്നും എനിക്ക് വിഷമമുണ്ട്. ഒരുപാട് ദിവസം സ്വപ്നം കണ്ടിട്ടുണ്ട്. ചേച്ചി വന്ന് ഇരിക്കുമ്പോഴൊക്കെ മറക്കാൻ പറ്റുന്നില്ല. ചേച്ചിനെ ഒരുപാട് മിസ് ചെയ്യുന്നു. ഐ മിസ് യു ചേച്ചി. ഐ ലവ് യു ചേച്ചി. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரோஹிணி. நான் மிஸ்டர் திரு ஜெயக்குமாரோட ஃபஸ்ட் அக்கா பொண்ணு. எங்கள் மாமியை பற்றி பேசணுன்னா எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே பாட்டி வீடு அப்படின்னு நான் நின்னது எல்லாமே எங்கள் மாமி கூட தான். நான் நிறைய நாள் எங்கள் மாமி கூட தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் எனக்கு மாமியும் சரி மாமாவும் சரி ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. எங்கள் வெக்கேஷன் டைம்னாலே எனக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு நின்னதான் ஞாபகம். அவங்க மார்னிங் எந்திரிச்சு எனக்கு பூஸ்ட் கலக்கி கொடுக்கறதுலேருந்து சாப்பாடு செஞ்சு தர்றதுலேருந்து என்னை சின்ன வயசில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சொல்ல போகணுன்னா எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரின்னு வேணால் சொல்லலாம். வேணும்னா இல்லை, அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். அண்ட் அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் பெரியவளாகி எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறமும் கூட எங்கள் மாமி என்ன சின்ன வயசில் ரோகிணி எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் அப்பவும் பார்ப்பாங்க. சாப்பிடாம விடவே மாட்டாங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. ஆக்சுவலாக மாமி மேக்ஸிமம் என்கிட்ட மலையாளத்தில் தான் பேசுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை யாருமே கூப்பிடலன்னா கூட எங்கள் மாமி எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு மாமி கொடுத்த மரியாதைங்கிறது இந்த டே 1லேருந்து இந்த சின்ன வயசில் ரோஹிணினா அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை எனக்கு கொடுத்தாங்களோ அந்த மரியாதையை அவங்க எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கொடுத்தாங்க. நான் எங்கள் மாமியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு கரெக்டாக கால் பண்ணி, இன்னும் கேட்டால் அவங்களோட கால்ஸை நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்போ கால் பண்ணி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மா போனதுக்கு அப்புறமா எனக்கு அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. எனக்கு இப்போ நினச்சா கூட எனக்கு என்ன சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப கண்ணு கலங்குது. இப்போ நான் யோசிக்கிறேன், அவங்க அத்தனை கால்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு அவங்க எத்தனையோ தடவை கால் பண்ணியிருக்காங்களே, நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. இப்போ எனக்கு கேட்கறது கூட இல்லை. മോളെ കഴിച്ചോ രോഹിണി, നീ ഓഫീസിൽ നിന്ന് വന്നോ, പിള്ളേർ വന്നോ, അനു എങ്ങനെ ഉണ്ട്, അർജുൻ എങ്ങനെ ഉണ്ട്, எப்பவுமே அவங்க கேட்பாங்க.
அதனால நான் ரொம்ப மாமியை மிஸ் பண்ணுறேன். ஆனால் மாமி இல்லை அப்படின்றத நான் இன்னும் முழுமையாக நான் நம்பலை. எங்கள் மாமி இருக்காங்க, எங்களோட தான் இருக்காங்க. தெய்வமாக எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் தங்கச்சிங்க, என் தம்பிங்க எல்லாருக்குமே அவங்க நல்லது பண்ணுவாங்க. ஐ மிஸ் யூ மாமி, ரொம்ப മിസ് பண்ணுறேன் உங்களை நான். ഓക്കെ, താങ്ക് യു. ഞാൻ മാമിക്ക് വേണ്ടിയിട്ടാണ് ഈ വീഡിയോ ഞാൻ സംസാരിക്കുന്നത്. മാമിയെ ഞാൻ ഒത്തിരി മിസ് ചെയ്യുന്നുണ്ട്. മിസ് യു സോ മച്ച് മാമി. എനിക്ക് മാമി എങ്ങനെയാണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എനിക്കൊരു അടുത്ത എൻ്റെ ഒരു മദറായിട്ടായിരുന്നു ഞാൻ മാമിയെ കണ്ടിരുന്നതും മാമി എന്നെ നോക്കിയിരുന്നതും ഒരു മകളായിട്ടായിരുന്നു. എൻ്റെ ക്രിട്ടിക്കൽ സിറ്റുവേഷനിൽ എനിക്ക് എന്നോടൊപ്പം ഒരു അമ്മയുടെ സ്ഥാനത്ത് ഉണ്ടായിരുന്നത് മാമിയായിരുന്നു. ചെന്നൈയിൽ എന്നെ നല്ലതുപോലെ നോക്കിയിരുന്നു. இத்தனையும் கேரியிங் ஆகிட்டும் அன்பாக பாசமாக ஒருத்தரால் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் மாமிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்களுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு நான் கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டிக்கிட்டே இருப்பேன். மிஸ் யூ மாமி. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா, நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு இன்னையோட 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷம் எப்படி போனதுன்னே எங்களுக்கு தெரியல. நான் இன்னும் உங்களை எங்கேயோ தூரத்தில் நீங்கள் ஆனந்தோடையோ இல்லை ஊர்லேயோ இன்னும் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எங்களை விட்டு போனது எங்களால் அதை தாங்கவே முடியல. தினைக்கும் நான் உங்களை நினைப்பேன். காலையில் எழுந்துக்கும் போது தினைக்கும் உங்களை நான் நினைப்பேன். என் மனசில் ஆழமாக பதிஞ்ச அந்த 1.5 மாதம் போன வருஷம் இதே மே ஜூன் இன்னும் நினைப்பேன். எப்படி உங்களை தவற விட்டோம், எவ்வளவோ போராடணும் உங்களை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் முடியல. இன்னும் அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. உங்களை நடந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஏது நடந்தது ஒன்றுமே விளங்கலை. கடைசியாக அவங்கள காப்பாற்ற முடியும் ஆகிட்டோம். அந்த மன வருத்தம் எனக்கு எப்பயுமே இருக்குது. வேறு ஏதாவது பண்ணியாவது உங்களை காப்பாற்றிருக்கலாமோ, இல்லை எப்படி விட்டோம் என்ற ஒரு நினப்பு மைண்டில் தினமும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்களை எவ்வளோ சீராக எவ்வளோ அரவணைத்து எங்களை எவ்வளோ தூரம் நல்லா ஆளாக்கி நல்ல ஒரு அம்மாவாக எங்கள் 2 பேரையுமே நல்லபடியாக வளர்த்து எடுத்தீங்க. அதுக்கு எப்போயுமே நாங்கள் என் உயிர் என் உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு தெரியும் நீங்கள் மேலே இருந்தாலும் எப்போவும் எங்களோட நினைப்போடு தான் இருப்பீங்க. எங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருப்பீங்க. உங்களோட அருள் எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ மாதந்தோறும் வருஷந்தோறும் நான் இருக்கிற வரைக்கும் அதை செய்வேன், தவறாமல் செய்வேன். உங்கள் ஆத்மா சாந்தியடைய இந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாய், வணக்கம். அம்மா இறந்து இன்னையோட 1 வருஷம் ஆகுது. அவங்கள பற்றி சொல்லணுன்னா எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி தான். எல்லா மாமியார் கூடலாம் அவங்க எனக்கு அப்படி அமைஞ்சது கிடையாது. ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப பயந்து சுபாவம். எது பேசினாலும் எடுத்து பேச மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாகவே இருப்பாங்க. இன்னும் என்ன,
எல்லோரும் வேணும், சுற்றி எல்லோரும் இருக்கணும்னு நினைப்பாங்க. யார் என்ன பேசினாலுமே வந்து ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லோரும் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கணும்னு நினச்சோம், மிஸ் ஆகிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோம். பட்டு ஓகே, ஏதாவது தப்பாக நாங்கள் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன்னா, ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. மேலேருந்து பார்த்துட்ருப்பீங்க எங்களை, உங்கள் ஃப்யூச்சரு எங்கள் இது எல்லோரையும் ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அம்மா, என்னோட 1 வருஷம் ஆச்சு எங்களை விட்டு போய். ஆனால் இப்போ மறக்க முடியலம்மா. உங்களோட நினைவுகள் எல்லா நாளுமே அந்த நினைவுகள் இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு இதில் அம்மா இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்குது. எல்லாருக்குமே யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க, என்ன உதவி இருந்தாலும் இது பண்ணுறவங்க நீங்கள். உங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. கடவுள்கிட்ட வேணுனாலும் வீட்டில் இருக்கோம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எந்த ஆரோக்கியமாக இருக்கணும், யாருக்கும் எந்த இது வரக்கூடாதுன்னு உங்களுக்காக நீங்கள் எதுவுமே வேணுனதான் எனக்கு தெரியல. உங்கள் கூட கடைசி காலத்தில் உங்கள் கூட இருக்க முடியலன்ற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு. கூட இருக்கணும், அம்மா கூட இருக்கணுன்றது தான் என் ஆசையோ இருந்தது. ஆனால் அது அந்த கடவுள் அந்த பாக்கியம் எனக்கு தரல. என்றைக்கும் நான் இங்கே வந்து வேலை செஞ்சாலும் என்றைக்குமே அம்மாவோட ஃபோன் பண்ணி பேசுறது ஒரு மணி நேரமாவது நான் பேசுவேன். அது எதுக்கு, நான் அம்மா கூட இருந்து பேசும்போது அந்த ஆறுதல் தான் என்னை இங்கே வேலை செய்ய வைக்கும். அது லாஸ்ட்டு ஒரு வருஷம் நான் வந்து இங்கே இருக்கேன். ஆனால் என்றைக்குமே நான் வீட்டுக்கு, நான் ஆஃபீஸும் திருப்பி வீட்டு வரும்போது அம்மா இல்லைன்ற ஒரு இது எனக்கு எப்பயுமே அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்குது, கூட இல்லையே அப்படின்னு. எல்லாருக்குமே நல்லதே நினச்சிட்டு இருந்தாங்க அம்மா, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. அவங்க எல்லா விஷயமுமே எல்லாத்தையுமே திறந்து பேசுவாங்க. அவங்க மனசுல எதுவுமே வைக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன வேணும் அப்படின்னா அது உடனே அவங்க அந்த ஒரு கோபம் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. நான் கூட சில டைம் வந்து அம்மா வந்து எங்களெல்லாம் வளர்த்து எடுத்த போது எங்களை அடித்ததே கிடையாதுன்னுவாங்க. நாங்கள் எப்படி வளர்த்து எடுத்தாங்க, ஒரு குழந்தைய அடிக்காமையே வளர்த்து எடுத்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை தான் கற்றுக்குறோம் நாங்கள் அம்மா கிட்டேருந்து. ஏன்னா பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது அம்மா பார்த்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து அம்மா அந்த பொறுமை. எதுக்கு சண்டை போடுறோம், யாருக்காக சண்டை போடுறோம், இந்த சண்டைனால என்ன ஆக போகுது, ஒத்துமையாக இருங்க, பேசுங்க, அது எல்லாமே தீர்ந்துடும். ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்தால் என்ன ஆக போகுது, பேசு. அதனால யாருக்கிட்டையும் அம்மா பேசுவாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்ககிட்ட பேசுனாங்கன்னா அது முடிஞ்சிடும். அம்மாவுக்கு அந்த ஒரு பெரிய இதுவே இல்லை. அந்த ஒரு குணம் வந்து கடவுளோட குணம். அது எல்லா வெள்ளிக்கிழமையும் என்ன வரும் சரியில்லையா இருந்தாலும் விநாயகர் கோயில் போவாங்க, இஷ்ட சித்தி விநாயகர் கோயில் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, துர்கை அம்மனை பார்ப்பாங்க. அவங்களுக்காக வேண்டுறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு எல்லாருக்காகவும் அவங்க வேண்டுவாங்க. எல்லா இதுக்கும் விரதம் இருப்பாங்க. நல்ல சாமி பக்தி இருந்தவங்க அந்த விநாயகர் கோயிலில் போயிட்டு அன்னைக்கு பண்ணாங்க. அதனால என்னவோ இந்த கடவுள் வந்து சில பேருக்கு வந்து டெஸ்ட் வைப்பார். உங்களுக்கு எதாவது தேவை இருக்கா, நீ உனக்கு எதாவது தேவை இருக்கான்னு. கடைசி வரைக்கும் அந்த கடவுளே அவர்கிட்ட தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட. அதனால தான் கடவுள் வந்து அவங்க இன்னைக்கு, அதாவது அவங்க இறந்த நாள் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி, விநாயகருக்காக இருக்கு நாள். அந்த விநாயகர் பெருமானே வந்து பார்த்துருப்பாரு, உங்களை என்னால் ஜெயிக்க முடியல, நீங்கள் எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குணம் படைச்சவங்க தான் எங்கள் அம்மா. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அம்மாவுக்கு தான் நான் பிறக்கணும். எனக்கு இனி அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குன்னா எனக்கு எங்கள் அம்மா கூட தான் நான் பிறக்கணும். எனக்கு வேற என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் I love you, Amma, and we miss you. We miss you all. நீங்கள்
நீங்கள் இப்போ கடவுள்கிட்ட போனாலும் எங்களுக்கு துணையாக இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நன்றி അമ്മ. അമ്മ നമ്മളെ വിട്ട് പോയിട്ട് 1 വർഷം ആവാറായി. അമ്മയ്ക്ക് എന്നെ വലിയ ഇഷ്ടമായിരുന്നു. ഞാൻ അമ്മയുടെ കൂടെ അധികം ഒന്നും നിന്നിട്ടില്ല. ഞങ്ങളുടെ കല്യാണം കഴിഞ്ഞ് 9 വർഷം ആവാറായപ്പോഴാണ് അമ്മ പോയത്. അമ്മ നമുക്ക് നാട്ടിൽ വരുമ്പോൾ എന്ത് വേണം എന്ന് ചോദിക്കും. അതെല്ലാം വാങ്ങിച്ചു വെക്കും. പിന്നെ അവരൊക്കെ ട്രിപ്പ് പോകുമ്പോൾ ഒരു ചെറിയ സമ്മാനമാണെങ്കിലും നമുക്ക് കൊണ്ടുവരും. ഇനി എല്ലാം മിസ് ചെയ്യും. ചെന്നൈ വരുമ്പോ എന്തായാലും അമ്മയെ മിസ് ചെയ്യും. അമ്മ ഇവിടെ നമ്മളെ കൂടെ 3 വട്ടം വന്ന് നിന്നിട്ടുണ്ട്. പിന്നെ വെക്കേഷൻ വരുമ്പോ തന്നെ അമ്മയുടെ കൂടെ നിൽക്കാൻ പറ്റിയിട്ടുള്ളൂ. അമ്മ അവിടെ ഇല്ലാത്തത് ഒരു കുറവ് തന്നെയാണ്. പക്ഷെ എന്ത് ചെയ്യാൻ, അമ്മയ്ക്ക് അസുഖം വന്ന് നമ്മൾ വിചാരിക്കാത്തെല്ലാം സംഭവിച്ചു പോയി. എല്ലാം സ്വപ്നമാണെന്ന് കൂടി അറിഞ്ഞൂടെ ഇപ്പോഴും. അമ്മയ്ക്ക് ദൈവം നല്ലത് വരുത്തട്ടെ, അമ്മയുടെ ആത്മാവിന് ശാന്തി കിട്ടട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. வணக்கம். ஸோ எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்கள பற்றி சொல்லணுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வளர்த்தாலும் அவங்களும் என்னை ரொம்ப பாசத்தோடு வளர்த்தாங்க. ஸோ அவங்க யார் என்ன சொன்னாலுமே வந்து பொறுத்திருப்பேன், எதுக்கு பேச மாட்டாங்க யார் கூடயும். அவங்க வாழ்க்கையில் வெறுப்புன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. அவங்க விட்டு போனதுல எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. என் 10th போர்டு கூட அவங்க இல்லை. ஸோ இனியும் வர எனக்கு 12th போர்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் எதை போகிற வாழ்க்கையில் போகிற எல்லாத்துக்கும் வந்து அவங்க எங்கே இருந்தாலும் மேலே என்னை சப்போர்ட் பண்ணாமல் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா இறந்து இனியோட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் சச்சுன்னு என்னையே தான் கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கூப்பிட யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எங்கே மேலே இருந்தாலும் என்னையே தான் நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஐ மிஸ் யூ அம்மா. அம்மம்மா மறிச்சிட்டு 1 வருஷம் ஆகி இப்போ எனக்கு வந்து அம்முമ്മേനെ സംസാരിക്കാൻ പറ്റുന്നില്ല. സോ ഫോർ ദാറ്റ് ഞാൻ വന്ന് അമ്മൂമ്മേനെ ഭയങ്കര മിസ് ചെയ്യുന്നുണ്ട്. പിന്നെ അമ്മൂമ്മ വന്ന് എനിക്ക് വന്ന് എന്ത് പുട്ട് കമ്മൽ വല എല്ലാം വാങ്ങിച്ചു തരും. ഇവിടെ ഇരുന്ന് വന്നാലും പുട്ട് കമ്മൽ വല എല്ലാം എന്തൊരു വേണമെങ്കിലും വാങ്ങിച്ചു തരും. അമ്മൂമ്മ എൻ്റെ കയ്യിൽ ചോദിക്കും, മക്കളെ എന്തൊരു വേണമെന്ന്. അപ്പോൾ എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഫുഡെല്ലാം അമ്മൂമ്മ എനിക്ക് ഉണ്ടാക്കി തരും. അതുകൊണ്ട് ഞാൻ വന്ന് അമ്മൂമ്മേനെ ഭയങ്കര മിസ് ചെയ്യുന്നുണ്ട്. വി ലവ് യു അമ്മൂമ്മ, ഐ മിസ് യു. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவரோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே.
வலிமை தரும் உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும் உன் வாழ்க்கை மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே ஒரு தோல்வி என்னை தொடும்போது என் தோளை வந்து தொடுவாயே நீ தொட்டதுமே துளங்கிடுமே எல்லாம் மாறுமே விடுமுறையே இல்லாமல் தாய் வேலை செய்கிறாள் இதற்கான காணிக்கையா நான் என்னதான் தருவதோ அம்மா ஓ அம்மா 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 என் முகவரி நீ அம்மா என் முதல் வரி நீ அம்மா என் உயிரென்றும் நீ அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே